Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. சமீபத்திய நீட் தேர்வு முடிவுகள் வெளியானது, நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானது அப்படின்னு நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரக்கூடிய சூழலில் நீட் தேர்வை முன்கூட்டியே எதிர்த்தது திமுக அப்படின்னு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்துடன். பாஸ்கர், முதலமைச்சருடைய இந்த அறிக்கையின் சாராம்சம் என்ன? நீட் தேர்வால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதை உணர்வதற்காகத்தான் நீட் தேர்வினுடைய ஆபத்தை முன்கூட்டியே நாங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில ஒரு உயர்மட்ட குழு அமைத்தோம். ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த குழு பல்வேறு தரப்புல பகுப்பாய்வு செய்து மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடமிருந்து கருத்துக்களை கேட்டு அதனுடைய அறிக்கையை கொடுத்தார்கள் தமிழக அரசுக்கு அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தமிழக சட்டமன்றத்துல ஒரு சட்ட மசோதா, தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற சட்ட மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாகவும் அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் அதுக்கு காலதாமத்துக்கு பிறகு ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தார். அது ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்காக தற்போது காத்திருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மருத்துவ மாணவர்களுடைய சேர்க்கையில அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதன் காரணமாகவே நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். நீட் சமூக நீதிக்கு எதிரானது. நீட்டை ஒழிக்கும் நாள் வெகு தூரவில் இல்லை என்பதை ஏற்கனவே எக்ஸ் வலைதளத்துல குறிப்பிட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக சமீபத்திய பெரிய அளவிலான முரண்பாடுகள் காரணமாக நீட் தேர்வுக்கு நாடு தழுவிய அளவுல எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏ.கே. ராஜனுடைய அறிக்கையை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 9 மொழியில அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதன் மூலமாக நீட் தேர்வுல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது, மருத்துவ மாணவர்களோட சேர்க்கையில நீட்டினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் இந்த எக்ஸ் வலைதளத்துல இந்த கருத்தின் மூலமாக பதிவு செய்துள்ளார். ஓகே, நீட் தேர்வுக்கு முன்பான ஆய்வுல நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு அறிக்கையை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கை பல மொழிகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீட்டை முன்பிருந்தே எதிர்த்து வருகிறது திமுக அப்படின்ற செய்தியை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.